ஸ்டார்ட் பண்ணோம். ஹலோ எவ்ரிவன். இப்போது நான் ஓரல் ஹைஜீன் பற்றி சில டிப்ஸ் தர போகிறேன். அது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். ஓரல் ஹைஜீனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங், மார்னிங் அண்ட் நைட் 2 டைம்ஸ் ப்ரஷ் பண்ணணும். ஒரு நேரம் பண்ணால் கண்டிப்பாக போதாது. யூஸ்வலி எல்லோரும் ஒரு நேரம் மட்டும் ப்ரஷ் பண்ணுவாங்க. நைட்டும் ப்ரஷ் பண்ணிட்டு படிக்கணும். பிஃபோர் கோயிங் டு பெட், டின்னர் சாப்பிட்டப்புறம் யூ ஷுட் ப்ரஷ் அண்ட் gargle with மவுத் வாஷ். அதே போல் ப்ரஷ்ஷிங்கில் வராத ஃபைப்ரஸ் ஃபுட் லைக் நான் வெஜிடேரியன் ஃபுட், கீரை, இந்த மாதிரி பல் எடுக்கல எதாவது மாட்டிருந்ததுன்னா ஃப்ளாசிங் பண்ணணும். ஃப்ளாசிங் வந்து கம்பல்சரி. ஃபுட் பார்ட்டிக்கல் ப்ரஷ்ஷிங்கில் வராது, ஃப்ளாஸ் மூலமாக தான் இருக்கணும். ஃப்ளாஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது, ஜென்ரல் ஸ்டோர்ஸ்லேயே கிடைக்குது. யூ கேன் பை இட் அண்ட் யூஸ் இட். அண்ட் ப்ரஷிங் டெக்னிக் எல்லாத்தோட ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். நார்மலாக ஹரிசாண்டலாக எல்லோரும் ப்ரஷ் பண்ணுவாங்க. நம்ம வந்து அப் அண்ட் டவுன் மட்டும்தான் ப்ரஷ் பண்ணணும். ஹரிசாண்டலாக தேய்க்கக்கூடாது. ஹரிசாண்டலாக தேய்ச்சா பல் மட்டும்தான், பல் க்ளீன் ஆகாது, பல் தேய்மானம் மட்டும் ஆகும். அண்டு பைட்டிங் சர்ஃபேஸில் இப்படி வெர்டிக்கலாக ப்ரஷ் பண்ணணும். அண்ட் லிங்குவல் சர்ஃபேஸ் உள்ளே இருக்கிறதுனா ஜஸ்ட் கூப்பிட்டு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணணும். இங்கே வந்து இப்படி பண்ணணும். மேலேயும் அதே தான், உங்களுக்கு பைட்டிங் சர்ஃபேஸில் வெர்டிக்கலாக பண்ணணும், பால்கல் சர்ஃபேஸில் எப்படி பண்ணணும். கிட்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டிக்கி ஃபுட் கொடுக்கக்கூடாது. க்ரீம் பிஸ்கட், க்ரீம் இருக்கிற கேக்ஸ் அண்ட் க்ரீம் இருக்கிற சாக்லேட்ஸ் அண்ட் ஆல், அது வந்து ஒன்ஸ் இன் அ வைல் ஓகே, பட் நாட் ரெகுலர்லி. இருந்ததுன்னா மில்க் டூத் வந்து சின்ன வயசுலேருந்தே கேரி ஸ்ட்ராங் ஆகிடும். அண்ட் ஃபீடிங் பாட்டில் யூ ஷுடன்ட் யூஸ் இட். முடிஞ்சளவு டம்ளரில் அந்த மாதிரி கொடுக்கணும், வெசல்ஸில் கொடுத்து பழகணும். ஃபீடிங் பாட்டில் கேரிஸ்னே வரும். நைட்டில் தூக்கத்தில் மில்க் சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கினாங்கன்னா மில்க் டூத் வந்து கேரிஸ் ஆகிடும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, மில்க் டூத் தானே, கவனம் இல்லை, விழுந்து மழைக்கிற பல் தானே, பின்னாடி வந்து விழுந்து மழைச்சிடணும். மில்க் டூத் அது 12 வயசு வரையும் இருக்கணும். பால் பொருட்கள், கடவா பொருட்கள் வந்து 12 வயசு வரையும் அது இருக்கணும். 12 வயசுக்கு முன்னாடி விழுந்தால் அதுக்கு நேராக மழைக்கக்கூடிய டூத் வந்து நேராக மழைக்காது. பக்கத்து டூத் அந்த ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணிடும். நேச்சுரலி உங்களுக்கு எல்லா டூத்தும் எரப்டான ஸ்பேஸ் இருக்காது. அலைன்மெண்ட், அதாவது பல் சீர்வரிசை முன்பின்னாக மாறிடும். பால் கற்கள் பர்மனெண்ட் பல்கள் போலவே ரொம்ப ரொம்ப அவசியமானது. அதை வந்து எக்காரணத்து கொண்டும் சேதாரமாக்கணும், க்ளீனாக வச்சுக்கணும். அண்டு ஸ்கேலிங், இன்கேஸ் ப்ரஷிங் பண்ணியும் உங்களுக்கு பல்லில் கரை இந்த மாதிரி இருந்ததுன்னா ஸ்கேலிங், ப்ரொஃபஷனல் ஸ்கேலிங் மூலமாக பல் க்ளீன் பண்ணிக்கலாம். அதனால பல்லுக்கு எந்த டேமேஜும் வராது. நிறைய பேர் வந்து பல் க்ளீன் பண்ணால் ப்ராப்ளம் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ராட்லாம் எவ்ரி 6 months ஸ்கேலிங் வந்து ரொம்ப மேண்டேட்டரியான ப்ரொசீஜர். ப்ரஷிங்கில் நீங்கள் செய்ய முடியாத இடங்கள், ரொம்ப முன்பின்னாக இருக்கிற பற்களில் படிக்கிற காரைகள் அதெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணதுன்னா உங்களுக்கு அந்த லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த டூத் வராது. அதுக்கு முன்னாடியே பற்களை இழக்கிற நேரிடும். ஸோ நேச்சுரலி அந்த ஸ்கேலிங் பண்ணி பல்ல ஹைஜீனிக்காக வச்சுக்கிட்டிங்கன்னா அதோட லைஃப் டைம் வந்து உங்களோட என்டையர் லைஃப் டைமுக்கு லாஸ்ட் ஆகும். இதெல்லாம் வந்து ப்ராப்பராக மெயின்டைன்